நீங்கள் வந்து நிறைய மணி மந்த்ராஸ் பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. என்ன மாதிரி ஒரு ஒளியை வந்து நம்ம அதிகமாக உச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளோட பண விஷயம் குறையாமல் எந்தவித தடையும் இல்லாமல் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃபுல் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது பர்டிகுலரான ஒரு ஒளி அப்படி ஏதாவது உண்டா? ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு 20 லட்சம் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த 2 கோடியை பற்றின கவலை, 2 கோடி வச்சிருக்கிறவங்களுக்கு 20 கோடியோ 200 கோடியோ பற்றின ஒரு எண்ணங்கள். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து சில நேரங்களிலே கவலையாக மாறும். உங்களுக்கு உங்களுடைய மனம் எப்படி புரிந்துக்கணும், நீங்க உள்ளுக்குள்ள எப்படி பேசிப்பீங்க, அது மாதிரியான ஒரு வார்த்தையிலே நீங்க வந்து இவ்வளோ பணம் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவ்வளோ பணம் இருக்கு நமக்கு, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி வச்சாச்சு, என்ன பணம் பண்றதுன்னு தெரியலையே, இவ்வளோ இருக்கே கேட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கேர்சிட்டி அட்ராக்ட் பண்றோம், நம்ம கிட்ட இல்லைன்னு இல்லாத ஸ்கேர்சிட்டியை நம்ம அட்ராக்ட் பண்ணாம அபுண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நமக்கு வந்து ஸ்கேர்சிட்டி என்ன வருது அப்படின்னும் போதே இவ்வளோ பணம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ பணம் இருக்குது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட பேசலாம். அதை வந்து நம்மளோட இன்னர் டாக்கை நம்ம வி கேன் சேஞ்ச் இட். இவ்வளோ இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ இதாக ஆயிடுச்சு, இப்போ வேறு எல்லா இடத்துலையும் வாங்கிட்டோம். பிரெயின் வந்து நாம் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை நம்பும். தனியாக பேசும்போது பார்த்தோன்னா நான் இங்கே இது போனேன், எனக்கு என்னமோ தெரியல, பேசுகிற மாதிரி இருக்குது, இல்லை சில பேர் சொல்ல கூட மாட்டாங்க. நீங்கள் போய் கடவுளுக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைட்டியோட இருக்கிற பயங்கரமான ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு தெரியும். நான் வந்து அந்த வாராகி கோயில் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, நம்ம ஒரு கிராமத்துக்கு பண்ணினேன்னு. ஸோ அப்போ அங்கே வந்து அந்த வாராகி கோயில் பண்ணும்போது அங்கே உள்ள அம்பாள் கிட்ட தான் உட்காந்துருப்பேன். லிட்ரலி வி போத் ஸ்பீக் டு ஈச் அதர். ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்தோம்னா அவங்க கணவருடைய ஒரு குலதெய்வத்தை தான் அவங்க வந்து கொண்டு போவாங்க இல்லையா, அப்படிதான் அது வந்து வம்சவிருத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய குலதெய்வத்தையுமே அவங்க வழிபடணும். எப்போ நமக்கு கிராட்டிடியூட் உடம்புக்குள்ள நிறையுதோ எல்லா விஷயத்திற்கும் நாம் வந்து தேங்க் பண்ணுறோமோ, எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கும் 90க்கும் தேங்க் பண்ணுறது, உளமாற வாயார இல்லை உளமாற தேங்க் பண்ணுறது, நம்ம உடம்புல அந்த ஃபீல் பண்ணுறது ஒவ்வொன்றும் நன்றிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நன்றி உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து நினைக்கிறோமோ 200% அப்படி வந்து யாருமே புவராக இருந்ததே இல்லை. குருஜி வணக்கம். நமஸ்காரம். எல்லாரோட டார்கெட்டும் நம்பர்ஸில் தான் இருக்குது. அதாவது எவ்வளோ பணம் இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, அதில் ஒரு கம்பேரிசன் என்னென்னா அவரை விட நான் கூட, என்னை விட அவர் கூட அப்படிங்கிறது மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒளி, இந்த சவுண்டு, நீங்கள் வந்து நிறைய மணி மந்த்ராஸ் பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. என்ன மாதிரி ஒரு ஒளியை வந்து நம்ம அதிகமாக உச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளோட பண விஷயம் குறையாமல் எந்தவித தடையும் இல்லாமல் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃபுல் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது பர்டிகுலரான ஒரு வார்த்தைகள், பர்டிகுலரான ஒரு ஒளி அப்படி ஏதாவது உண்டா? வார்த்தைகள் நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒளி அப்படின்ற மாதிரியான விஷயமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாதத்துக்குமே. இப்போ நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க இது வந்து இதில் இருக்குது. இந்த ராகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்படிங்கிற ஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அந்த ஃப்ரீக்வன்சி பேஸ்டு தான். அப்போ ஒவ்வொரு ஸ்வரம் மாறுது, ஒவ்வொரு இது மாறுது அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே ஃப்ரீக்வன்சி மாறும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே. இப்போ தெர் ஆர் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிஸ். நம்மளுடைய டிப்ரெஷன்ஸ் மற்றதெல்லாம் இருக்கிறது இல்லை, டிப்ரெஷன்ஸ் அல்லது ஃபோக்கஸ் அல்லது ஸ்லீப் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இப்போவுமே யூடியூப்லையுமே ஏகப்பட்ட இது இருக்குது, ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் மட்டும் அதில் வச்சு அவங்க வந்து மியூசிக்ஸாக பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நம்மளுடைய பேசிக்காக நம்மளுடைய நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப ஒரு சில வார்த்தைகளை நம்ம உச்சரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்போது மட்டுமே நாம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்பவுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். பர்டிகுலராக நமக்கு வேண்டிய ஃப்ரீக்வன்சி. when it comes to money அப்படின்ற மாதிரியான விஷயம், நம்ம பண விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஒரு தாட் வர்றதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ கையில் வந்து ஒரு 20 லட்சம் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த 2 கோடியை பற்றின கவலை, 2 கோடி வச்சிருக்கிறவங்களுக்கு 20 கோடியோ 200 கோடியோ பற்றின ஒரு எண்ணங்கள். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து சில நேரங்களிலே கவலையாக மாறும். இதுக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்து மனம் போலவே என் வாழ்க்கை, நீங்கள் இப்போ முதல்ல ரஜினி சார் வீட்டில் இருக்குன்னு சொன்னீங்க. அது மாதிரியே நான் வந்து என்ன யூஸ்வலாக சொல்றது அப்படின்னா, நானும் வேற பல பெருமக்களுமே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீ தேடுவது உன்னை தேடி வரும், நீ துரத்துவது உன்னை துரத்தி வரும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நாம வந்து துரத்துவது அப்படின்றது வந்து நெகட்டிவ் தாட் ஏதாவது உள்ள வந்து ஐயோ இது வருமா, இதை பண்ண முடியுமா, நம்மளால ஆகுமா, நமக்கு தான் இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நம்ம உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது நாம் சும்மா அப்படி தானே நினைக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிட போகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அது வந்து பயங்கர ஆழமாக பதிஞ்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட ஆக்டிவேஷனுங்கிறது ரெகுலராகவே நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இத்தனையும் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்கும்
கேட்கும்போது எனக்கு சொல்கிறதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இது காலங்காலமாக அப்படியே இதுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களாகவே நம்ம வந்து ஊறிக்கிட்டு வர்றதுனால தான் இது இப்போ வந்து நீங்கன்னு இல்லை, இப்போ வந்து வேறு யாராவது ஒருத்தங்க சடனாக ஒரு பப்ளிக் மீட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு 500 பேர் மீட் பண்ணுறோம். இப்போ அந்த 500 பேர் இருக்காங்க, அவங்க சடனாக எழுந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் என்னால் விளக்க முடியும். எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல முடியும் அப்படின்றது இல்லை. இந்த சார்ந்த விஷயங்கள் ஜோதிட விஷயங்களோ அல்லது பரிகார ரீதியாகவோ அல்லது அதான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னேன். ஸோ அப்போ அந்த வார்த்தைகள்லேயே வந்து நம்ம வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம ஒவ்வொரு வார்த்தைகள் நாம் வந்து சொல்லக்கூடியதுமே அது ரொம்ப பலமாக இருக்கணும். ஸோ இப்போ பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிம்பிளாக இது யூஸ்வலாகவே நான் இது ஏற்கனவே இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். வேறு தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது இந்த பணம் அப்படின்றது நமக்கு வந்து லேக் ஆஃப் மணி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு ஹீலிங் நமக்கு தேவைப்படுறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சைல்டுஹுட் ட்ராமா இருக்கும். எல்லாருக்குமே அந்த என்விரான்மெண்ட், சைல்டுஹுட்டில் வந்து ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட் நம்மளுக்கு பிடிக்காது, ஏதாவது யாராவது நம்மளை திட்டிருக்கிறது, அது வந்து அந்த டைமில் அவமானமாக பதிஞ்சது பெருசானா அது வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரியான விஷயம். இன்னொன்று ஃபினான்ஷியல் பர்டன். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேர் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் பார்த்துப்போம், நம்ம வந்து வித்தின் 100 இயர்ஸ்னு பார்த்தோன்னா எல்லாருமே பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாதான் கிடைக்கும். பணம் வந்து ரொம்ப இது உன்னை நான் கஷ்டப்பட்டு எப்படி படிக்க வச்சேன் தெரியுமா, எல்லாத்துக்குமே உன்னை கஷ்டப்பட்டு படிக்க, கஷ்டப்பட்டு அந்த அப்ப என்னன்னா பணம் சம்பாதிக்க கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க், கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க். நான் ஐம் நாட் சேயிங் நீ வேலையே செய்யாம கிடைக்கும் அப்படின்னு இல்லை. ஆனால் அந்த செய்யக்கூடிய வேலையை எதுக்கு ஹார்ட் அப்படிங்கிற பாட்டுக்கு கொண்டு போறீங்க, எதுக்கு கஷ்டம் அப்படின்னு கொண்டு போறீங்க? செய்யக்கூடிய வேலையை இஷ்டமா இருக்கணும், ஏன் கஷ்டமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் என்னுடைய கேள்வி எப்பவுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த கஷ்டம்னு தேடிங்கன்னா மூளையும் சரி, மூளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நம்மளுடைய பிரெயினுக்கு இருக்கக்கூடியது, நாம் என்ன விஷயத்தை நாம் திருப்பி சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்டுக்கும். இந்த ஏஐ மாதிரி தான் இதில் வந்து நாம் என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தான் அவுட்புட் வரும். நாம் வந்து அதுவாக அனலைஸ் பண்ணி இல்லை உன் வாழ்க்கை இப்படித்தான், நான் உன்னை இப்படி திருப்பி விடுறேன் அப்படி திருப்பி விடுறேன்லாம் பண்ணாது. நாம் உள்ள என்ன போட்டு வச்சிருக்கோமோ அதுவே முளைக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய மனமுமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அப்போ அதுதான் முளைக்கணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு வார்த்தை பிரயோகங்கள் இருக்கணும். சாதாரணமாக எங்கிட்ட இவ்வளோ நிறைய பணம் இருக்கே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ பணம் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி கேட்டுகிட்டே இருங்களேன். இப்படி ஜென்ரலாக சிம்பிளாக இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பணம் வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இன்னும் இவ்வளோ பணம் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி பேசிக்கிட்டே இருக்க அது வந்து அதுவே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் நான் பணம் இருக்குன்னு அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். பணம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கோங்க அப்படின்னு அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். மேபி அது வந்து ஒர்க் ஆகும், கண்டிப்பான முறையில் நிறைய அஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு லோக்கலாக உங்களுடைய ஸ்லாங்கில் உங்களுக்கே ஒன்று பேசக்கூடிய ஒரு துவனின்னு ஒன்று இருக்கும். துவனி ஒவ்வொருத்தருக்குமே. நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மீடியாவில், ஒரு மூவியில், இதுலையாவது நீங்கள் ஒரு டைலாக் டெலிவரி சொன்னாலுமே கூட உங்களுக்குள்ளே பேசக்கூடிய மனதுடைய அந்த ஒரு ஸ்வரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான அந்த ஸ்வரத்துக்கு அந்த விஷயத்தில் சொல்லுங்க. உங்களுடைய மதர் டங்கில் உங்களுக்கு ஈஸியாக, உங்களோட மதர் டங் இல்லைனாலுமே உங்களுக்கு உங்களுடைய மனம் எப்படி புரிந்துக்கணும், நீங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி பேசிப்பீங்க, அது மாதிரியான ஒரு வார்த்தையிலே நீங்கள் வந்து இவ்வளோ பணம் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ்வளோ பணம் இருக்குது, நமக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி வச்சாச்சு, என்ன பணம் பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ்வளோ இருக்கே கேட்டுகிட்டே இருங்க. ஸோ அப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கேர்சிட்டி அட்ராக்ட் பண்ணுறோம், நம்மக்கிட்ட இல்லைன்னு இல்லாத ஸ்கேர்சிட்டியை நம்ம அட்ராக்ட் பண்ணாமல் அபுண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். சிம்பிள் டெக்னிக் தான். ஸோ இவ்வளோ இருக்கே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு ரீதியாக நம்மை முன்னிறுத்தி நம்மளை நோக்கி செல்லும். இதனால நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறதுனால ஒரு லாட்டரியில் விழுமோ, யாராவது வந்து எதிர்த்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொட்டிட்டு போறாங்கல்ல. ஆனால் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நாமே நடத்தி கொள்வோம். நிறைய நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் தான் பொறுப்பு. ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ வண்டியில் ஒருத்தங்க போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க குறுக்கில் வந்து விழுந்து அடிபட்டுட்டாங்களே, அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அதுக்குமே நாம் பொறுப்பை எடுத்துக்கணும். அந்த இடத்துல நம்ம போகாமல் இருந்திருந்தா அந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்துக்கும் எப்பொழுது நாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அந்த பேச்சுக்கள், அந்த தாட்ஸ், அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இதை கண்ட்ரோல்னே நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். இப்போ வந்து தாட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா தாட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா அடக்கி வச்சு நம்மளுடைய ரியல் ரூபத்தை வந்து ஏதாவது ஒரு காலத்தில் காட்டிடும். அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம அதுக்கு தான் இப்போ இந்த மூச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம பேசுனது கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணும். மாறுவதற்கான ஒரு விஷயமாக இருக்கும். அது தானாக அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். எப்பொழுது அதை நாம் கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறோமோ, இப்படி ஒரு எண்ணம் வருகிறது, நமக்கு வந்து ஸ்கேர்சிட்டி எண்ணம் வருது அப்படின்னும் போதே, இவ்வளோ பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ பணம் இருக்குது,
எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட பேசலாம். நம்ம சும்மா அப்படி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே தானே இருப்போம், எதையாவது ஒரு விஷயம் தாட்ஸ் வந்துட்டே தானே இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளோட இன்னர் டாக்கை நம்ம வி கேன் சேஞ்ச் இட். இவ்வளோ இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ இதாக ஆயிடுச்சு, இப்போ வேறு எல்லா இடத்துலையும் வாங்கிட்டோம். பிரெயின் வந்து நாம் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை நம்பும். இதுதான் நியூரோ சயின்ஸ். ஓகே, விசுவலைஸ் பண்ணுறதுமே அப்படி தான். நம்மளோட விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் ஆகட்டும், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே அதுதான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்பும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அப்போ அதை நம்பும் அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதா நம்ம வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் நெக்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்ததுன்ற மாதிரியான விஷயமா சொன்னோம்னா அது நம்மளே நம்ப மாட்டோம், அது ஒரு மாதிரி காமெடி ஆகிடும். அதனால நாம் அந்த ஓரளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இப்போ நீங்கள் வந்து உங்களால் வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி வந்து ஆல்ரெடி வந்து யூ ஓன் ஒரு 20 crores உங்களுடைய ஒரு அசெட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 200 crores கேம் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. 20,000 crores கேம் பண்ணுறது வந்து அந்த 200 crores அப்புறமா நம்ம வந்து பண்ணணும். ஒன்ஸ் அந்த 200 crores அச்சீவ் பண்ணிட்டோம்னா 20,000 crores அப்படிங்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட் மில்லியன் தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெகுலராக சொல்லுவோம். அந்த ஒரு பணத்தை நம்ம வந்துருதுன்னா அதுக்கப்புறம் அதை தாண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது. ஸோ அது தானாக நடக்கும் எல்லா விஷயத்துலையுமே. பாருங்களேன், இப்போ அகைன் நான் உங்ககிட்டேருந்து எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். இப்போ முதல் படம், முதல் ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரியோ அல்லது முதல்ல நீங்கள் உங்களை வந்து மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தேட ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் உங்களை, எங்க 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 அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் உங்க 2 பேரோடதுக்குமே வந்து கூட பெரிய லெவலில் இருந்திருக்கும் இல்லையா? இதே தான் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலையுமே நம்மளுடைய எண்ணங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக எது நமக்கு கன்வீனியன்ட் வேர்ட்ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து இவ்வளோ இருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ்வளோ இருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா, இவ்வளோ பணம் இருக்கே என்கிட்ட, இவ்வளோ பணம் இருக்கே என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க. அது தானாக அது வந்து இன்னும் பல்வேறு விதமாக பெருகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எங்கே இருக்குது நம்மளால் அதை எண்ண முடியலை, இவ்வளோ இருக்குது இதை எடுத்து வச்சு எண்ண முடியல, பேங்க்லையும் போட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படிலாம் நம்ம வந்து சீரியஸாக நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம அந்த செல்ஃப் டாக் அப்படி கொண்டு போய்க்கலாம். கண்டிப்பான முறையில் அது பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கும். சொல்ல 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 இனிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து கேட்க கேட்க இனிக்குது. அது வந்து உண்மையிலேயே இன்றைக்கி வந்து ஒரு 10,000 வச்சுருக்கவங்கலேருந்து ஆரம்பித்து ஒரு 1 கோடி ரூபா வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இந்த செகண்ட்லேருந்து அவங்களோட தாட் ப்ராசஸே மாறிடும். ஐயோ இல்லை ஐயோ இல்லை ஐயோ இல்லைன்னு சொல்லி சொல்லி இருக்கிறத விட இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான. முதல் இதில் வந்து எனர்ஜி ஷிஃப்ட்டை பற்றி பேசணும். இப்போ ஏன் இந்த எண்ணத்தை ஷிஃப்ட் பண்ணாலே அது பெருசா நமக்கு பாசிட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும், ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சொன்னது நீங்க ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க. இந்த அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னீங்க. இப்போ இந்த எண்ணத்தை ஷிஃப்ட் பண்றதால சொன்ன மாதிரி ஸ்கார்சிட்டி அட்ராக்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம பாசிட்டிவா இப்படி அட்ராக்ட் பண்ணாலே அதுவே வந்து வேற விஷயமா இருக்குமே. இப்படி யோசிக்கவே தோணல. ஏன்னா இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டுமே அதுதான். ஏதாவது ஒரு விஷயம் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ உங்ககிட்ட சொல்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணுமா இல்லையான்னு கூட நீங்களே சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக சொல்லும்பொழுது சிலருக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது. சிலருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ சிலருக்கு வந்து இதை ஒரு பூடாகரமாக ஒரு விஷயமா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா அப்படியான்னு இருக்கிற ஏகப்பட்ட ஒரு டாப்பிங்ஸ் பண்ணிட்டு அப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் ஓ அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. சிம்பிளாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல ஒரு 200 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஜுரம் வருது, டோலோ 650 போட்டால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த டாக்டர் ஒன்றும் சரியா பார்க்கவே இல்லை அப்படிங்கிறோம். அதே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி போய் இந்த டெங்கு, டைஃபாய்டு, மலேரியா எல்லா டெஸ்ட்டும் எடுங்க பாருங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை ஓகே இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணால் நல்லா பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியான மோஸ்ட்லி என்னோட ஃபாலோயர்ஸ், என்னோட ரெகுலர் ஃபாலோயர்ஸ் வந்து ராயலாக இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் எல்லாமே இந்த மாதிரி தான் நான் பேசுவேன்னு. பட் ஆனால் இதில் வந்து உண்மை இதுதான். இதை வந்து நம்ம வந்து இதில் பெருசாக ரொம்ப ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க. அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. இப்போ எனக்கே 2 விஷயம் அப்படியே ஐயோ பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. மெடிடேஷன் இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் அதை விட்டு வெளியே வரல பாருங்க. அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்து அதுதான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னன்னா மெடிடேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏதோ நாம செய்யறது, ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு செய்யறது அப்படின்னு நினைக்கிறாங்க. மெடிடேஷன் வந்து செய்யறது கிடையாது, நிகழ்வது. மெடிடேஷன் should happen. We cannot do meditation. அது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு மெடிடேஷன் அப்படின்னு தியானம் அப்படிங்கிறது ஒரு நிகழக்கூடிய தன்மை தானே தவிர அதை நிகழ்த்தக்கூடியது இல்லை. ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒரு முடியாது, அது நிகழணும், நமக்குள்ள நிகழணும். சில டைம்ல நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிளிஸ் வரும். அந்த பிளிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து நிகழக்கூடியதா இருக்கும். அதுக்கு இந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப பயங்கரமா ஹெல்ப் பண்ண. கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் அவங்க மூக்கிலேயே விஷயம் இருக்குங்கிறது நீங்க சொன்ன
ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ மூக்குக்கு மேல வேலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மூக்குக்கு மேல இப்ப மெடிடேஷனே இருக்குங்கிறது நீங்க அது மூக்குக்கு மேல வேற எதுவுமே இல்லை, எல்லாமே அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். அதை நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா புரிய வச்சுட்டீங்க. அடுத்து எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்ல ஒரு நல்லது நடந்தாலும் சரி, முக்கியமாக கெட்டது நடந்தா, ஏதாவது நெகட்டிவாக நடந்தால் என்ன சொல்கிறேன், எல்லாம் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அம்மா பண்ணுறது குழந்தைங்களுக்கு தான். நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும், நல்லது பண்ணால் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, கெட்டது பண்ணால் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கர்மாங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு பாஸ் ஆகிற ஒரு விஷயம். டிஎன்ஏங்கிறதும் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கிட்ட இருந்து பாஸ் ஆகிற ஒரு விஷயம். ஸோ டிஎன்ஏ வச்சு தான் இவங்க இன்னாரெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த கர்மாவும் டிஎன்ஏல இருக்குமா? அப்படி இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஏதாவது விதத்துல சரி பண்ண முடியுமா, அந்த நெகட்டிவான விஷயங்களை? அதான் இப்போ கர்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கர்மா அப்படின்ற மாதிரி, அதாவது பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, கிரியமான கர்மா அப்படின்னு 3 விதமான கர்மாக்கள் நம்ம வந்து சொல்லக்கூடாது. 4 விதமான கர்மாக்கள் இருக்கிறது, 3 தான் பெரும்பாலும் எல்லோருமே எடுத்துக்கொள்கிறோம். அதில் ஒரு கர்மா வந்து சேஞ்சபிள் கர்மாவே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்கிறோம். அது வந்து நமக்கு இதை தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த விஷயம் தான் நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கிறது. அப்படின்னு அந்த விஷயத்தை நம்ம வந்து அதை ஏன் அதை பண்ண மாட்டோம்னா, அது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை நிறைய பேர். அப்படின்றதுனால அது அப்படிதான், அதுதான் பிராப்தம் உனக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா ரொம்ப ஜமீன் வசதியா இருந்தாரு, எங்க அப்பா சொத்தெல்லாம் அடிச்சிட்டாரு, நான் கஷ்டப்படுறேன். அப்ப அது ஒரு கர்ஸ் மாதிரி இருக்குல்ல. நிறைய விஷயம் அந்த கர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அந்த கர்ஸ்ங்கிறதுமே ஒரு எனர்ஜி தான். இப்போ நம்ம இத்தனை நாளமாக நம்ம நேரமாக பேசிட்டு மாதிரி ஒரு எனர்ஜி தான். அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது அந்த டிஎன்ஏ அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். நாம் இப்போ குலதெய்வம் அப்படின்னு ஒன்று போகிறோம் இல்லையா? குலதெய்வம் அப்படிங்கிறது குலம் அப்படின்னு, நம்ம குலம் அப்படிங்கிறது வந்து என்னது, நம்மளுடைய வம்சம் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த வம்சத்துக்கு ஓவராலாக வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா, அந்த தெய்வம் வந்து இதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய வம்சத்தை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு இருக்கு. அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த குலதெய்வத்துக்கிட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த ஒரு டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு தரித்திரம் மாதிரி எப்போ பார்த்தாலும் இருக்குது சில பேருக்கு. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லும்போது கூட, எங்கள் ஃபேமிலியில் 4 பசங்க, நாங்கள் 4 பசங்களில் 3 பேர் நல்லா இருக்காங்க, எங்கள் ஃபேமிலி மட்டும் இப்படியே ஆயிடுச்சு, எங்கள் அப்பாவும் அப்படி தான் இருந்தார், அவங்களோட எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் நல்லா இருக்காரு, எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார், நான் இப்படி தான் இருக்கேன். இன்னும் இதுதான் இவங்க ரெகுலராக சொல்கிறது. இதை வந்து உடைக்கணும் கண்டிப்பாகவே. ஸோ இதை உடைக்க முடியும். நம்ம வந்து கான்ஷியஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் உடைக்க முடியும். அந்த டிஎன்ஏ அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் சொல்லும்போது 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து குலதெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாகவே தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய டிஎன்ஏ தான். டோட்டலாக குலதெய்வ வழிபாடு தான் நம்மளுடைய டிஎன்ஏவே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது லவகுசாக்கோட ஸ்டோரி கூட கேட்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படின்ற மாதிரி இது வந்து நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒரு பாப்புலர் நியூரோ சயின்டிஸ்ட் ஒருத்தங்க, அவங்க வந்து யூடியூப்லேயுமே இருக்காங்க, அவங்க வந்து இந்தியன் தான். அவங்க வந்து சொல்லும்பொழுது கூட அவங்க சின்ன வயசில் இருக்கும்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், சம்திங் லைக் தட், அது ரெகுலராக கேட்டுட்டே இருப்பாங்க போல இருக்கு. அவங்க வீட்டில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கான்ஷியஸாக இல்லை அன்கான்ஷியஸாக அவங்க கேட்பாங்க போல இருக்கு. அந்த அங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு அவங்க போகிற இடத்துல. இத்தனைக்கும் பார்த்தோம்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கையும் இல்லையா இதில், இந்த கடவுள் விஷயமாக. ஆனால் இவங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் அதே சூழ்நிலையிலேயே வாழ்ந்திருக்கு. அந்த குழந்தையிலேருந்து அந்த குழந்தை அப்படி வந்திருக்கு. பட் சடனாக எடுத்து பேச ஆரம்பித்த உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயத்ரி மந்திரம், இந்த சாண்டிங் போயிட்டு ஓடிட்டே இருக்கும்ல, அந்த காயத்ரி மந்திரம் அவங்க சொன்னதே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ. ஸோ அந்த காயத்ரி மந்திரம் தான் அவங்களுக்கு எடுத்தோடனே வந்துதான் வாயில் ஃபர்ஸ்ட் வேர்டாகவே காயத்ரி மந்திரம் தான் வந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த டிஎன்ஏவோட ஒரு முக்கியத்துவம் அது ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி நமக்கு வந்து காலங்காலமாக சில விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு. ஸோ அப்போ அந்த இந்த ஒரு குலதெய்வம் அப்படின்னு அதே மாதிரி நம்மளோட ஜாதகம் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம ஜாதகத்தில் 3 விதமான தெய்வங்கள் குறிப்பிட்டிருக்கோம். நம்ம ஜாதகம் அப்படிங்கிறதே நம்மளுடைய பூர்வ ஜென்மா தான். ஸோ அப்போ அதில் 3 விதமான தெய்வங்கள் வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய இஷ்ட தெய்வம், தர்ம தெய்வம், பலன தெய்வம் அப்படின்னு 3 விதமான தெய்வம் இருக்கும். இதில் இந்த பலன தெய்வம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வம் தெரியலனோ இல்லை குலதெய்வத்துக்கிட்ட நான் வழிபட்டுட்டு தான் இருக்கேன், ஒன்றும் நடக்கிறது இல்லை அப்படின்னா சும்மா போயிட்டு அவங்க ரிச்சுவல் பண்ணிட்டு வரதில்லை. ஓகே, கனெக்ட் ஆகணும், மனசால அந்த கடவுளோட நம்ம கனெக்ட் ஆகணும். நிறைய பேர் பார்த்தோம்னா நமக்கு வந்து பேசுறத வந்து கேட்டிருப்போம். சாதாரணமாக நம்ம வந்து ஒரு பப்ளிக்ல பேசுறத விட தனியாக பேசும்போது பார்த்தோம்னா, நான் இங்கே இது போனேன், எனக்கு என்னமோ தெரியல, பேசுகிற மாதிரி இருக்கு. இல்லை சில பேர் சொல்ல கூட மாட்டாங்க. நீங்கள் போய் கடவுளுக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைட்டியோட இருக்கிற பயங்கரமான ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு தெரியும். நான் வந்து அந்த வாராகி கோயில் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, நம்ம ஒரு கிராமத்துக்கு பண்ணினேன்னு. ஸோ அப்போ அங்கே வந்து அந்த வாராகி கோயில் பண்ணும்போது அங்கே உள்ள அம்பாள் கிட்ட தான் உட்காந்துருப்பேன். லிட்ரலி வி both speak to each other. அந்த மாதிரியான ஒரு இதா இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லுவா, இதுதான் அப்படின்னு பதில் சொல்லுவா அப்படின்றதுமே அகைன் வந்து
அது அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் ஒரு பர்டிகுலராக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஐ ஸ்டாப்ட் ஆல்சோ கோயிங் ஓவர் தர். ரெண்டாவது ஒரு வருஷம் ஆயிடுத்து, இனிமேல் அந்த மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அப்படி விட்டுட்டேன். அப்போ ஒவ்வொன்று தெய்வத்தோட நம்ம கனெக்ஷன் அப்படின்றத வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த கனெக்ஷன் இருந்தால் தான் குலதெய்வத்திட்ட போகிறோம். சில பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு படிப்பணம் வைக்கிற பழக்கம் இருக்கும். சில இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ரிச்சுவல்ஸ் செஞ்சுட்டு வருவாங்க. சில பேர் மாடு வெட்டுறது அப்படின்னு அவங்க அதை பண்ணிட்டா முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிளேசிபோ எஃபெக்ட் தான் அது. வந்து அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரி, சரி நமக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், திரும்பி அப்படித்தானே ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி இருக்காது. அது வந்து நீங்க வந்து அந்த குலதெய்வத்தோட கனெக்ஷன், உங்களுக்கு ரெகுலர் கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா இந்த டிஎன்ஏ அப்படின்றது நமக்கு காலங்காலமாக சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ அது எப்போ நம்ம அந்த குலதெய்வத்தோட கனெக்ஷன் நமக்கு கெட்டியாக இருக்கும். இன்னுமே நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நிறைய பேர் அதை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்தோம்னா அவங்க கணவருடைய ஒரு குலதெய்வத்தை தான் அவங்க வந்து கொண்டு போவாங்க இல்லையா, அப்படிதான் அது வந்து வம்சவிருத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய குலதெய்வத்தையுமே அவங்க வழிபடணும் கண்டிப்பான முறையில். அவங்க குலதெய்வம் இந்த காலத்துக்கு ப்ரீவியஸ் இது விட்டுறலாம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு மேபி ஒரு 30-40 இயர்ஸ் கண்டிப்பான முறையில் அவங்கள வந்து அவங்களுடைய குலதெய்வத்துக்கு கிட்ட அவங்க கனெக்ட் பண்ணியே ஆகணும். 2 குலதெய்வமே, இது பெருசா அது பெருசான்னு இல்லை, குலதெய்வம் கனெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது த்ரூ ஒன்ஸ் எப்படி நம்மளுடைய நம்ம ஒரு சோல் வந்து பாடியை விட்டு வெளியில் போயிடுது இல்லையா, அது போகும்போது பிரபஞ்சத்தில் கலந்துருது ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறமா. அது வந்து டுவர்ட்ஸ் இது வந்து ஸ்வர்க்கமோ அந்த ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரி அந்த ட்ராவலிங் பீரியட் எல்லாமே கருட புராணத்திலேயே நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உடனே அது ட்ராவல் பண்ணாது, அதுக்கு இவ்வளோ இயர்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரீபர்த்தே இருக்கு. ரீபர்த்தே வந்து 6 generations சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் 6 generations அப்புறம் தான் பெரும்பாலும் ரீபர்த் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள், நம்மளுடைய ஒரு கிரந்தங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். ஸோ அப்போ அந்த 6 generationங்கிறத நம்ம வந்து விட்டுட்டு பார்க்கணும். அப்போ அது வரைக்கும் அது என்ன இருக்கும், எவ்வளோ கோடானு கோடி எவ்வளோ மக்கள். ஸோ அப்போ அத்தனையுமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது, இந்த ஓவரால் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது, பேரலல் யூனிவர்ஸ்லாம் பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே கலந்துருக்கும் இல்லையா. அது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக பண்ணும். அதனால தான் அந்த ஓஜா போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அந்த டம்ளர்லாம் வச்சு விளையாடுறோம். அப்போ அது மாதிரிலாம் பண்ணும்பொழுது வர்றது வந்து அந்த டைமில் நமக்கு ஜாலியாகவோ இல்லை வந்து கரெக்டாக வந்துட்டு பாருன்னு இருக்கும். பட் ஆனால் அது வந்து நம்மளை மிஸ்டைரக்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல வந்து அந்த ஓஜா போர்டில் இருக்கிற மெயின் இஷ்யூ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆத்மாக்கள் நம்மளை வந்து அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது நம்மளை வேற மாதிரி வழி நடத்தும் அப்படின்னு. சில பேருக்கு அந்த மாதிரியான விஷயமா பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் வந்துருச்சு. அது வந்து வெரி நோன் பர்சன் டு மீ, ஃபேமிலிக்குள்ளேன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் வந்துருச்சு. பட் என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வேற மாதிரியான விஷயமா நிறைய டைமில் அவங்களுக்கு வேற மாதிரி வழி நடத்திருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் வேற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம், வேண்டாத ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அது மாதிரியாக. ஸோ அப்போ அது வந்து கொஞ்சம் காலத்துக்கு அவங்களுக்கு அது பயந்துக்கிட்டே இருந்தது. அவங்க கை வச்சா அப்படியே தானாக எழுதிட்டே போகும், தானாக அப்படி பண்ணுவாங்க. அது இப்போ நிறைய இடத்துல இருக்குன்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்மளே ட்ரை பண்ணாலுமே கூட நமக்கு வரும். நீங்கள் கூட நீங்கள் போன முடிஞ்ச வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பட் அது நம்ம கேரி பண்ணி போக வேண்டான்றதுக்காக சொல்கிறேன். சும்மா அது வருமா நமக்கு வராதா அப்படின்றது. ஸோ எவ்ரிதிங் நம்மளோட கையில் கூட வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம உடம்புல வந்து சக்ராஸ் இருக்குன்னு சொல்கிறோமோ நம்மளோட கையிலேயே இருக்குது, ஹேண்ட் சக்ராஸ்னே இருக்குது. நம்மளோட கையில் இருக்கிற ஹேண்ட் சக்ராஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமே கூட இருக்குது. ஸோ இப்போ அந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது வந்து இந்த ஒரு கர்மா கிளென்சிங்க்கு முன்னோர்கள் வழிபாடு ரெகுலராகவே இருக்கணும். நிறைய பேர் வந்து அகைன் இதுலேயுமே அவங்க செய்கிற தப்பு, வருஷத்தில் ஒரு நாள் நான் ஆடி அமாவாசைக்கு பண்ணிடுவேன், தை அமாவாசைக்கு பண்ணிடுவேன், அப்படி போகக்கூடாது. எப்போ டைம் கிடைக்குதோ போயிட்டு வந்துடுமா. இதில் வந்து அமாவாசைக்கு வந்து மெயினாக நம்ம வந்து ஒரு வருஷத்தில் 96 தினங்கள் சொல்லியிருக்காங்க. 96 தினங்கள் அவர்களுக்கு முன்னோர்களை வழிபடக்கூடிய தினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தினசரியே 365 நாளுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்னோட ஃபாலோவர்ஸே இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தடே கொடுத்துருக்கேன். அம்மா நம்ம எல்லா ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுவுமே நம்ம கண்டிப்பாக செய்யலாம், கண்டிப்பாகவே செய்யலாம். அவங்க செய்யக்கூடியது இதெல்லாமே நான் வீடியோலையுமே அதை கொஞ்சம் பழைய வீடியோங்கிறதுனால நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எல்லாருமே அவங்க வீட்டில் அவங்க செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட், சிம்பிள் மெத்தட், வித்தவுட் மந்த்ராஸ். வித்தவுட் மந்த்ராஸ் அப்படின்றது நம்ம மந்த்ராஸோட இருக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து இப்போ சாமவேதம், அதர்வண வேதம், யஜுர்வேதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரிக்வேதம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதில் ஒரு முக்கியமான வேதத்திலே தான் அதிக மந்திரங்கள் வரும். வேற ஒரு வேதத்தில் அவ்வளவு மந்திரங்கள் வராது. ஸோ அப்போ நம்ம வித்தவுட் மந்த்ராங்கிறது சொல்லலாம் தாராளமாக. நம்ம இன்டென்ஷனே நமக்கு மந்த்ராவாக மாறிடும். அந்த டைமில் முழுக்க முழுக்க அவர்களை நினைத்து கொண்டு நம்ம செய்யலாம். தினசரியுமே செய்யலாம். ஆண்கள் வந்து கருப்பெல்லு, பெண்கள் வந்து வெள்ளை எள்ளு எடுத்து போட்டு பண்ணுறது டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் ரிச்சுவல், மேக்ஸிமம் போச்சுன்னா 10 மினிட்ஸ் ரிச்சுவல். அதை நான் வந்து டெய்லி செஞ்சுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு இல்லை, அதை கூட செய்ய முடியலன்னா நம்ம டெய்லி அவங்கள வந்து நினச்சிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். கனெக்டிங் வித் த
ஹையர் சோல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து நம்ம எல்லோருக்குமே நிறைய வந்து ஒரு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும், பல்வேறு விதமான எமோஷன்ஸ், பல்வேறு விதமான நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஹேட்ரட்னஸ் இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு ஹேட்ரட்னஸ் நமக்கே தெரியாமல் இருக்கும். கிரீடினஸ் இல்லைன்னு ஆனால் இருக்கும் நம்மக்கிட்ட, அந்த கிரீடினஸ் இருக்கும், ஜெலசி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில். அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளே ஒரு ஹையர் சோல் ஆகிடுவோம், ஒரு என்லைட்டன் சோல் ஆகிடுவோம். பட் அது மாதிரியாக நிறைய விஷயத்தில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, நிறைய விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க அந்த உயிர், அந்த உடல் அப்படின்ற தன்மை தான் இத்தனையுமே கேரி பண்ணியிருக்கோம். அதனால தான் அதை எரிக்கிறோம். நம்ம எரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது மெயினாக ஒன் ஆஃப் த மெயின் திங். அந்த பாடி அப்படின்னு, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பாடி இஸ் மைண்ட் அப்படிங்கிறாங்க. மைண்ட் இஸ் நோவேர் இன் அவர் பாடி ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பிரெயின் தானே இருக்கு, மனம்னு நம்ம பேசுகிறோமே. மனம் எங்கள் உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு பார்ட் நம்மளால காட்ட முடியுமா? நமக்கு லிவர், ஹார்ட் இப்படிலாம் காட்டுற மாதிரி, பிளட்டு காட்டுற மாதிரி, நர்வ்ஸ் காட்டுற மாதிரி மனதை காட்ட முடியாது இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்கின்ஸு, ஒவ்வொரு விஷயம் நம்மளுமே அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. நம்மளுடைய 72,000 நாடி நரம்புகள், சூஷ்ம நாடிகள் அப்படிங்கிறாங்க. நம்ம இடகளை, பிங்களை, சுஷும்னா அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நாடிகள் தான் ஒவ்வொரு விஷயமா. அப்போ அந்த மாதிரியான நாடிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளுடைய அந்த பாடியில் இருக்குது அப்படின்றதுமே முதல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ நம்மளால் கண்ணால் அதை பார்க்க முடியாது, மனதை கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்ற விஷயமா நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ அந்த பாடி, அதனால தான் நம்ம வந்து அது நிறைய விஷயத்தை கேரி பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு லிபரேஷன் கொடுக்குறோம் அந்த பாடிக்கு. அதுதான் அப்போ அந்த சோல்ஸ், அந்த ஹையர் சோல்ஸ் அப்படின்ற லெவலுக்கு அது போயிடும். அது எல்லாமே ஒரு ஹையர் லெவல் சோல்ஸாக போயிடும். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே வேணும். அவங்க இருந்தபோது அவங்க என்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டாங்க, அவங்க இருந்தபோது எனக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாது, அதனால அதுக்கப்புறம் அவங்கள வழிபட்டால் நடக்காது, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்களே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது அந்த தேவை, அந்த தோணல்கள் தேவையில்லை. ஒன்ஸ் அவங்க லிபரேட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது தேவையே இல்லை. அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியும் போயிட்டு அவங்க கேரி பண்ணிப்பாங்க அப்படின்றது எல்லாமே வந்து அப்போ அந்த பேய்கள், பிசாசுகள் அல்லது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், துர்ராவிகள் எல்லாம் சொல்கிறோமேனா அது இட் இஸ் அ செப்பரேட் பார்ட். அது மாதிரியான விஷயமா ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்படி நடக்காது. அப்படின்னா நம்மளாம் வாழவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களையும் நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு ரெகுலராக அவங்க கூட கனெக்டிங் வித் தம், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு ஃபுட்டாக நினைக்கிறதுங்கிறது, நம்ம நினைக்கிறது வந்து அந்த வாட்டர் அண்ட் இதுதான், எள்ளு தான். ஸோ அதை வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிராட்டிடியூட் இல்லையா. நாம் வந்து இல்லாதவங்களுக்கு, நம்மளை விட்டு போனவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிராட்டிடியூட் இல்லையா. நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மாதா, நான் பிதா, நான் பிராதா, நான் பந்துன்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது தாய் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள், ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க எல்லாருக்கும் நான் தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வரும் அந்த மந்திரத்தில். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அதையும் நினச்சி நம்மளுடைய ரிஷிகளுக்கு தர்ப்பணம் இருக்கிறது, அது இப்படி கொடுப்போம். நம்ம வேறு ஜென்ரலாக நம்மளுடைய ஆல்ரெடி பாஸ்ட் ஆன் ஷோஸ்க்கு இப்படி கொடுப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாரையும் நம்ம வந்து அந்த கிராட்டிடியூடுங்கிறத நம்ம உடம்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்க சொல்லியிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி இவ்வளோ ரிச்சுவல்ஸ் குடிக்குட்டியாக கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளி அந்த கிராட்டிடியூட் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு எல்லாருக்கிட்டையும். அதை எப்போ நமக்கு கிராட்டிடியூட் உடம்புக்குள்ளே நிறையுதோ எல்லா விஷயத்திற்கும் நாம் வந்து தேங்க் பண்ணுறோமோ, எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கும் தொண்ணூறுக்கும் தேங்க் பண்ணுறது, உளமாற வாயார இல்லை, உளமாற தேங்க் பண்ணுறது, நம்ம உடம்புல அந்த ஃபீல் பண்ணுறது, ஒவ்வொன்றும் நன்றிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நன்றி உணர்வு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து நினைக்கிறோமோ 200% அப்படி வந்து யாருமே புவராக இருந்ததே இல்லை. ஓகே, அவங்கள மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மணி அட்ராக்ட் பண்ணுறவங்களாகட்டும் அல்லது அபுண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறவங்க, ப்ராஸ்பெரிட்டின்னு வச்சுக்கலாம். மணி அப்படின்ற மாதிரி இல்லாமல் ப்ராஸ்பெரிட்டி, எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் அட்ராக்ட் பண்ணுறவங்க வேறு யாருமே இருந்ததில்லை. கண்டிப்பாக அது கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு கொண்டு வரது தான் அந்த கிராட்டிடியூட் மூலமாக மட்டும்தான் அந்த டிஎன்ஏவை நம்ம உடைக்க முடியும். அதாவது அந்த தாரித்ரியம் என்ற ஒரு யோகம் இருக்குது நம்மளுடைய ஜாதகத்தில்னாலோ, அல்லது இந்த மாதிரி நமக்கு டிஎன்ஏ வைஸ் நமக்கு ஆல்ரெடி ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஏதோ ஒரு கேர்ஸ் இருக்குன்னா அதை உடைக்கிறதுக்கு ஒரே வழி கிராட்டிடியூட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த சந்திச்ச இந்த நேரம். ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நமஸ்காரம்.